பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்களுக்கு அவைகள் போர் செய்கிறது இச்சிக்கிறது அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு பொறாமைகளாக இருந்தும் அடையாமல் இருக்கிறீர்களே. நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தெளிவாக சொல்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம அதோட இச்சைகள் தான் காரணம். உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போ நான் எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஒன்று கடன் வாங்குவேன், இல்லை யாரையாவது ஏமாற்றி வாங்குவேன் அந்த பணத்தை. அந்த காரையும் பணத்தையும் வாங்கிட்டு அதுக்கு டியூ கட்ட முடியாமல் அது விற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது, கடன்காரன் வந்து என்னை நெருக்கும்போது என்ன பண்ணுறேன், தேவ சித்தம் இல்லாமல் அதை நான் வாங்குறேன். அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த காரை எனக்கு வாங்குறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், யாரையாவது அடித்தோ இல்லை பிடுங்கியோ ஏமாற்றியோ அது பண்ணுறேன். அது ஒரு பெரிய பாவமாக நம்ம உள்ளத்திலேருந்து தோன்றுகிற இச்சையினால். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே போல் உங்களோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். நம்மளுடைய பாவத்தின் மித்தமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வந்து என்ன பண்ணல, கேட்கப்படல. 3ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி சொல்லிக்கொண்டு சகலவித விண்ணப்பம் பண்ணி ஓடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அந்த காரியத்துக்காக ஆண்டவரே என்னை விடுவீங்க நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் வந்து விடுவிக்க மாட்டார் உங்களை. ஏன் தெரியுமா? அது உங்கள் இச்சைகளால் வந்தது. சரி, இதுலேருந்து நம்ம எப்படி விடுதலை பண்ணணும் பாருங்க, கேளுங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஓடி போவான். ஏன்னா இந்த இச்சைகளை கொண்டு வந்த எல்லா பிரச்சனைக்கும், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்த அத்தனையுமே பிசாசு. ஏன்னா இருதயத்தில் இச்சை, மாம்சத்தில் இச்சையை கொண்டு வந்து அதை நிறைவேற்றும்படி அது பாவமாகி கர்ப்பம் தெரிக்கிற வரைக்கும் இச்சையை உண்டு பண்ணுது பிசாசு. ஆவியில் இருக்கிறது இயேசுப்பா. அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்காமல் இருக்கா? அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுபடணுமா? அது தேவனுக்கு சித்தமாக இருக்கா? ஆண்டவரே, நான் செஞ்சது பாவம் தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் இனி உமக்கு பிரியமானதை மாற்ற நான் செய்ய விரும்புகிறேன். இந்த எல்லா பிரச்சனையும் என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியதுன்னா என்ன? வேதத்தை அணியதினமும் தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கர்த்தர் சொல்கிறபடி வேதத்தின்படி நீங்கள் நடக்கணும். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இரட்சகராக வரப்போகிறார். ஆமென்.